ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம தயார் பண்ண போகிறது புளியும் தேங்காயும் சேர்த்து தயார் பண்ணிய கேரளா ஸ்பெஷல் நாடன் சேம்பு புளி குழம்பு தான். சாப்பாடுன்ற கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டுருந்தா இதனோட டேஸ்ட்டு உங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப ஈஸியாக நமக்கு இந்த குழம்பு வீட்டில் தயார் பண்ணலாம். ஆனால் இதனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேம்பு கிடச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். 2 விதமான சேம்பு கிழங்கு இருக்குது. ஆனால் அந்த 2 சேம்பு கிழங்கும் வச்சு நமக்கு இதே சேம் மெத்தடில் இந்த குழம்பு தயார் பண்ணி எடுக்கலாம். சேம்பிന് தமிழில் கரெக்டாக என்ன பேர் சொல்லுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க. பாருங்கள், இதுதான் சேம்பு கிழங்கு. இந்த சேம் கிழங்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நமக்கு வாங்கிறதுக்கு கிடைக்கும். இது ரெண்டும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சேம்பு கிழங்கு நமக்கு ஒன்று க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். தோலெல்லாம் மாற்றி கரெக்டாக கட் பண்ணி கழுகி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ சேம்பை நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா 2ஆய் கட் பண்ணி கழுகி எடுத்து ஒரு மண்சட்டியிலேக்கு நான் மாற்றியிருக்கு. அதிலேக்கு 6 சின்ன வெங்காயம் 2ஆய் கட் பண்ணியதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேவையான உப்பும் நமக்கு சேர்க்கலாம். பின்னாடி ஒரு சின்ன பீஸ் குடம்புளி, இவ்வளவும் போதும். நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அதே புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த புளி தண்ணி இதிலேக்கு சேர்க்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், இதுவும் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்தியதுக்கப்புறமா நம்ம இதிலேக்கு தண்ணி ஊற்றலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது வேகிறதுக்காக மட்டும் போதும். பாருங்கள், இவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு நமக்கு இதை வேக வச்சு எடுக்கலாம். 7 நிமிஷம் முதல் 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இனி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் தயார் பண்ணலாம். மிக்சியோட ஜார்லேக்கு ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கு. இது காரம் ஜாஸ்தியான பச்சை மிளகாய் தான். காரம் உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஃபைனாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அப்புறமா நம்ம சேம்பு நமக்கு பார்க்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. சேம்பு கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. இனி இதிலிருந்து குடம்புளி நமக்கு எடுத்து மாற்றலாம். இந்த குடம்புளிக்கு நல்ல புளியாக இருக்கும். அதனால் இனி நம்ம குடம்புளி அதில் போட்டிருந்தால் அதிலிருந்து புளி இறங்கிட்டே இருக்கும். அதனால் அதிகம் புளி ஆகி போனால் இந்த குழம்பு நல்லா இருக்காது. இப்போ நம்ம சேம்பில் 1-2 பீஸை நான் இந்த மாதிரி ஒன்று உடைச்சி போட்டிருக்கேன். எல்லா பீஸும் நம்ம இந்த மாதிரி உடைக்க தேவையில்லை. இனி நம்ம அரைச்செடுத்த தேங்காய் சேம்பிலேக்கு நமக்கு சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேம்பு குழம்பு ஆறியதுக்கப்புறமா நல்ல திக்காயிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இதிலேக்கு ஊற்றணும். தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலர் விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கு. இது நல்ல சூடாகணும். நம்ம தேங்காயில் நல்ல சூடாகணும். சேம்பில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு கூட நமக்கு இந்த குழம்பில் தேவை இருந்தது, அது நான் போட்டிருக்கு. உப்பும் சேர்த்தி இதே மாதிரி நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறியதுக்கப்புறமா இது நல்லா திக்காயிட்டு இருக்கும். நம்ம குழம்பு நல்லா சூடாயிட்டே இருக்குது. இனி நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இனி நம்ம சேம்பு குழம்புலேக்கு கடுகு தாளித்து போடலாம். அதுக்காக கடாயிலேக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு. கடுகு போட்டிருக்கு. வெடிச்சதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். பின்னாடி ஒரு 3 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணியது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த கலர் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இது நம்ம குழம்பிலேக்கு ஊற்றலாம். 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு நல்லா கலர் விட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்டில் கேரளா ஸ்பெஷல் சேம்பு புளி ரெடி ஆகிருக்கு. நல்ல சூப்பர் குழம்பு தான். சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான டேஸ்ட்டு தான் இந்த குழம்புக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போடுங்க.